பெரும்பாலானவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு மலை போன்ற பெரிய பிரச்சனையாக உருவாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா, உங்க குடும்ப வாழ்க்கையில கூடிய ஊழியர்கள் உங்க பணிகள்ல கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதன் மூலம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான, தமிழ்ல பங்குனி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29 தேதி வரையிலான ஒரு வார காலம் நம்ம தனுசு ராசி வாரப்பலன்களை இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்ம தனுசு டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அப்போதான் உங்களுக்கு புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அது தமிழ்ல பங்குனி 25ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறாருங்க. ஏற்கனவே 4 கிரகங்கள் இருக்கிறது, ராகு, புதன், சூரியன், சுக்கிரன் அப்படின்ட்டு. அந்த 4 கிரகங்களோடு இணைந்து 5 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறதுங்க. இரண்டாவது மாற்றமாக மீண்டும் அதே சந்திர பகவான் 9 ஏப்ரல் 2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது தமிழ்ல பங்குனி 27 அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு நகர்கிறாருங்க. அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து கொண்டு மிகச்சிறப்பான ஒரு சேர்க்கை ஏற்படுத்தி தருகிறார். கடைசி மாற்றமாக ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல பங்குனி மாதம் 29 அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான 3 விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நம்ம தனுசு ராசி நண்பர்கள் மிக மிக சிறப்பான வகையில் நன்மைகளை பெறணும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த வாரம் ஆரம்பம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லாமல் போகலாம். இருப்பினும் வாரத்தோட இறுதி போக போக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்குங்க. அதனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்க அலட்சியம் காட்ட வேண்டாம். இந்த வாரம் ஆரோக்கியத்தை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உருவாக்கி கொள்ள முடியும். உங்க சிந்தனைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க. அதன் மூலமாக உங்க பண வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். அந்த மாதிரி ஐடியாக்கள் நிறைய உங்க மனதில் உதயமாகக்கூடிய யோகமான ஒரு வாரம் இந்த வாரம். இழுபறியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நாள் இருந்து வந்திருக்கலாம். ஆனா இந்த வாரம் உங்களுக்கு அதெல்லாமே தடைப்பட்ட ஒர்க் எல்லாமே சீக்கிரமா முடிக்க முடியும். இழுபறிகள் எல்லாமே குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அதனால காரியங்களை கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கான வெற்றிகள் தாராளமாக நிறைய வந்து சேரும். தடைப்பட்ட ஒர்க் எதுவாக இருந்தாலும் நீங்க முயற்சி செய்யும்போது இந்த வாரம் உங்களுக்கு அது வெற்றிகரமாக முடிப்பீங்க. அந்த அளவுக்கு சாமர்த்தியசாலியாக நீங்க மாறக்கூடிய யோகம் இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். எனவே எந்த விதமான சூழலிலும் பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கிறதுங்க. சில பெரிய பெரிய மனிதர்கள், விஐபிகள் உங்கள் வெற்றிக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஒருவேளை கலைத்துறை சார்ந்த நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா, கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ இந்த வாரம் உங்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சில பேருக்கு வெளிநாடு போயிட்டு கலந்து கொள்ளக்கூடிய வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் கூட உருவாகும். எனவே அது வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க. இப்பொழுது நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த வாரம் நீங்க அதை அதிகமாக பண்ண வேண்டாங்க. முதலீடு அதிகரிக்க கூடாது. கடந்த காலங்களில் லாபம் பெறுவதற்காக நீங்கள் ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா, அதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமைங்க. பெரிய சுபராசியை நீங்கள் பெற முடியும். அந்த ஒப்பந்தங்கள் மூலமாக சிறப்பான வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரம். இந்த வாரம் உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக ஏற்படுங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதனால உங்க வியாபாரிகள் பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைப்பெறுவீங்க. உத்தியோகத்தர்களுடைய நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உத்தியோகத்தர்களுடைய அலுவலக பணியாளர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அன்பர்களே, நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. நமது தனுசு டுடே ராசிபலன் சேனல் மூலமாக வரக்கூடிய ராசிபலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அலுவலகம் போயிட்டு பணிபுரியக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகளை பாராட்டி இந்த வாரம் நிறைய கிடைக்கும். மேலும் உங்க கூட வேலை பார்க்குற சக பணியாளர்களோட ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த வாரம் சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் வித் டிரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மின்சாரம் தொடர்ந்து இபி சம்பந்தமான ஒர்க்லாம் இருக்கிறவங்க, மின்சாரம் சம்பந்தமான நெருப்புல பணிபுரியக்கூடிய நண்பர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்க பணிகளை கூடுதல் எச்சரிக்கை தேவைங்க இந்த வாரம்.
பத்திரிகை சார்ந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய மீடியா சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் புதிய புதிய நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எதிர்பார்த்த சில பணிகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கான உயர்வு கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அனுகூலங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எனவே அலைச்சல்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக தேவைன்னா நீங்கள் அலைச்சல்கள் செய்து தான் ஆக வேண்டுங்க. அலுவலக பணிகளில் உயரதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதிகமான வாய்ப்புகள் உருவாகும். முன்னேற்றத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த மாதிரி நல்ல சான்ஸ் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அலுவலக பணியில் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய எதிரிகள், உங்கள் வெற்றிக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து உங்கள் கண் முன்னாடியே வந்து தோல்வி தழுவி காணாமல் போவதை நீங்கள் உணர முடியும். எனவே அதன் மூலமாக எதிரிகள் இல்லாத ஒரு நல்ல சூழல் உங்கள் அலுவலக பணியில் இப்பொழுது உதயமாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு உருவாங்க. நம்மளால் எதையுமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை, மன உறுதி அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அதனால நீங்க என்ன ஆகும்னா, உங்க வேலைகளை வந்து நீங்க சீக்கிரமாக முன்பை விட துரிதமாக முடிக்க முடியும். அந்த மாதிரி நல்ல ஒரு உத்வேகம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அமைதுங்க. காதலர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், உங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன தனிப்பட்ட சில சூழ்நிலைகள் வந்து நடக்கும்போது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை, சோகத்தை ஏற்படுத்தி தரலாங்க. அதனால நீங்க உங்க நிலையை பார்த்த பிறகு உங்க காதலருக்குமே வந்து இந்த மன அழுத்தம் வந்து தொத்திக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய சுகமாகட்டும், துக்கமாகட்டும் உங்க காதலர்கிட்ட நீங்க வந்து ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். உங்கள பார்த்தோனயுமே உங்க காதலர் வந்து புரிந்து கொள்வாரு. அதனால அவருமே உங்க பிரச்சனைய வந்து அவர் பிரச்சனைய நினைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைத்து தருவார். எனவே உங்க காதல் உறவு அதன் மூலமாக பலப்படுங்க. உங்க சோகமான தருணங்களை வந்து உங்க காதலர்களுடன் பரஸ்பரமாக நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த வாரம் அது உங்களுக்கு இருக்கிறதுனால உங்க காதல் வாழ்க்கை ரொம்ப பலமாக இருக்கும். மேலும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷரும் உங்களுக்கு இருக்கலாங்க. உங்களுடைய சோகம் காரணமாக உங்க காதலரும் சோகமா இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படலாம். காதல் மற்றும் காமம் ஆகிய 2 உணர்வுகளும் இந்த வாரம் பெருமளவில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு இந்த வாரம் உங்களோட வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க. குடும்ப பொறுப்புகளில் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா, திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை கூட அல்லது குடும்ப உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் கோபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால் உங்கள் கடமை என்ன, உங்கள் பொறுப்பு என்னங்கிறது நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து பலப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக இருக்குங்க. உங்கள் பணிகளை சரியாக செய்து முடிங்க. ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உயரதிகாரியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் கரெக்டாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியம். உங்கள் கடமை உணர்வை சிறப்பாக நீங்கள் வந்து நிறைவேற்றி உங்கள் பணிகளை வந்து சிறப்பாக முடிக்கிறது ரொம்ப முக்கியங்க. திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே புரியக்கூடியதாகவும் இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க. சொந்த பந்தங்கள் வழியில் நீங்கள் ஏதாவது உதவிகள் கிடைக்கணும் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா, அது சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க. ஆனால் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போதும் பழகும்போதும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. பொறுமை இழக்கக்கூடாது. பொறுமையாக நிதானித்து செயல்படணுங்க. ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் பேசி பிரச்சனை உண்டு பண்ணிடாதீங்க. மேலும் ஏதாவது முக்கியமான விவாதங்கள் செய்யும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும்போது நீங்கள் அமைதியாக இருந்துறது நல்லதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா, அது மலை போன்ற ஒரு பெரிய விஷயமாக மாறுவதை நீங்கள் தவிர்க்க முடியும். எனவே நீங்கள் வந்து மற்றவங்க பேசுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. மற்றவங்க கருத்துக்களை சொல்வதற்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் பேசும்போது, வாக்குவாதங்கள் செய்யும்போது கொஞ்சம் பொறுமை இழக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் அவர் பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறத நீங்கள் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்கணும். அப்போ தான் பிரச்சனை தானாகவே தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. அதனால் பொறுமையாக நிதானித்து விவாதங்களை மேற்கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. கடந்த காலங்களில் நீங்கள் செய்த ஒர்க்குடைய அந்த படிப்படி அந்த கடினமான உழைப்பு வந்து இப்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும். அதனால தேர்வுகள் எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. அதனால மாணவர்களுக்கு யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்தாலும் நீங்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது இன்னும் நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது சித்தர்கள் கோயில் போயிட்டு நீங்கள் வணங்கி வாருங்கள். சித்தர்களை வழிபடுவது உங்கள் காரியங்கள் வேகத்தில் வந்து அதிகரித்துக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரும். காரிய துரிதங்களுக்கு நீங்கள் சித்தர் வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி மாலை சூட்டி வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலினாலும் அல்லது உங்க கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரிவிக்கலாங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தயங்காம உங்க கருத்துக்களை நீங்க தெரிவிங்க. அது எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பாக அது அமையும்.
நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோடு இணைந்திருக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இன்னொரு முறை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபலன்களுடன் புதிய வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.